ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டைம் கிடச்சனால வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சண்டே ஈவினிங்லேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். மண்டே மார்னிங் வந்து முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணுறப்ப வீடியோ எடுக்க முடியல, பண்ணி முடிச்சோன்னே தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி டின்னருக்கு என்ன செய்ய போகிறேன்னா, சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், வெங்காயம், தக்காளி இது மட்டும் மெயினாக இருந்தால் போதும். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயத்தை நல்லா வந்து வணக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னே தக்காளியை போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம். நான் வந்து போட்டுட்டு நல்லா வந்து சுண்டை வணக்கிட்டு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ட்ரை பண்ணோம்னா நல்லா சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். சப்பாத்தி தேய்க்கணும். வீடு எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னு இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். மார்னிங் என்னால் வீடியோ எடுக்க முடியல. காலையில் வந்து பாப்பா கொஞ்சம் அழுவா. கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து கையில் வச்சுருக்கணும். அதனால் அவளை வச்சுட்டே செய்கிறனால வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு காலையில் ரொட்டீன் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.